டே 1க்கான ஸ்கின் சைக்கிளிங் வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு டே 2க்கான ஸ்கின் சைக்கிளிங் தான் பண்ண போகிறோம். அது என்னமா ஸ்கின் சைக்கிளிங் டே 1 டே 2 எப்பயும் போடுற மாய்ஸ்சரைசர் எப்பயும் போடுற சீரம் தானமா, இது எதுக்கு டே 1 டே 2ன்னெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு 18 எபோவோ இல்லை 17 எபோவ் பீப்புள் டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் லைக் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், ஸோ இது மட்டுமே போதுமானது. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த ஸ்கின் சைக்கிளிங் வந்து ஆன்டி ஏஜிங்கை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். இந்த ஸ்கின் சைக்கிளிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டி ஏஜிங் சீரம் வந்து ரெட்டினால், விட்டமின் சி, நியாசினமைட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொட்டீனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் நிறையா பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். எதுக்கு அடுத்தது எது போடணும், சப்போஸ் ஒரே நாள்லேயே 2-3 சீரம்ஸ் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து அதை டாலரேட் பண்ண முடியாமல் ஃபர்தராக வந்து பர்ஜிங் ஸ்டார்ட் ஆகும். பர்ஜிங் ஆச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. நம்ம தவறி நம்ம முகத்தில் கை வச்சாலும் அது நிறைய பிம்பிளை வந்து பரப்பி விட்டுரும். நீங்கள் பயந்து போய் ப்ராடக்ட் மேலே சந்தேகப்பட்டு இந்த ப்ராடக்டே நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கின் சைக்கிளிங் மெத்தட். யாரெல்லாம் வந்து 1-2 சீரம் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப 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 ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து தரும். எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் அசால்ட்டாக நீங்கள் எந்தெந்த சீரம் என்னன்னைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு கிளியரான ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்கின் சைக்கிளிங் டே 2ல நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பண்ண போகிறோம். இந்த ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்னென்ன மாதிரியான சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ 25 எபோவ் ஆயிடுச்சுனாவே நம்ம முகத்தில் ஏஜிங்கோட சைன் வந்து பலது கண்ணாலே பார்க்க முடியும். லைக் இங்கே சுருக்கம் வர்றது, கண்கிட்ட சுருக்கம் வர்றது, ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம டார்க் அண்டர் ஐஸ் எல்லாம் இருக்கிறது, இந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்மைலி லைன்ஸ் எல்லாம் வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஏஜிங் சைன் தான். நம்ம இந்த மாதிரி சைன்லாம் பார்க்கும்போதேவே ஆன்டி ஏஜிங் சீரம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாவே நம்ம சீக்கிரமாக ஏஜிங் ஆகிறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியுங்கிற ரிசல்ட் வந்து இதுவரையும் யாருமே கொடுத்ததில்லை. பட் ஸ்லோ டவுன் கண்டிப்பாக பண்ண முடியும். எப்பயுமே இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் சீரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேஷன் நம்ம ஸ்கின்னை வந்து பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளார ஸ்கின்குள்ளார டீப் லேயர் வரையும் போயிட்டு அது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்கின் சைக்கிளிங் டே 1ல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 2ல் நம்ம ஆன்டி ஏஜிங் சீரம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நான் வந்து ரெட்டினால் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் வந்து 30 அபோவ் இருக்கிறவங்க ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். 25 அபோவில் இருக்கிறவங்க விட்டமின் சி, நியாசினமைட் அவங்கவுங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. கோ த்ரூ தட். ஸோ இன்றைக்கி டே 2வை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் பிடிச்சிருக்கோ அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அட் ப்ரெசென்ட் வந்து நான் இந்த ரோஸ் வாட்டர் டோனர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் நான் இன்றைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டோனர் வந்து இம்பார்ட்டண்டானு கேட்பீங்க. அவங்களோட ஸ்கின் கன்சர்னை பொறுத்து. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இந்த ரோஸ் வாட்டர் வந்து பிடிச்சி போய் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம், இம்பார்ட்டண்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ வந்து ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இருக்கிறனால இன்றைக்கி நான் வந்து ரெட்டினால் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணி இதுக்கான ரிவ்யூஸ் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன். இதுன்னு இல்லை, எந்த பிராண்ட் ரெட்டினால் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதுக்கான என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பர்ஜிங் ஆச்சு. அட் ப்ரெசண்ட் வந்து அந்த பர்ஜிங் எல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பர் டூப்பர் கிளியர் ஸ்கின் வந்து இருக்குது. ஸோ ரெட்டினால் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னாவே நிறையா பேருக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி ஒத்து வராதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இச்சிங், டிங்க்லிங் சென்சேஷன் இதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு
ரெட்டினால் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். சாண்ட்விச் மெத்தட் மாதிரி இது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ தட். ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஸ்னெயில் மியூசின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து டெர்மாக்கோவோட ஸ்னெயில் மியூசின். இதையுமே வந்து நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. நைக்காவோட பிங்க் சேலில் தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். நிறையா பேர் கேட்டதுனால வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கான ரிவ்யூ வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஸ்னெயில் மியூசின் தான் இல்லை வேறு எது இருக்கோ உங்ககிட்ட அதே மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். செரமைடும் போட்டுக்கலாம், செரமைடு இல்லாத மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கலாம். எனி ஒன் மாய்ஸ்சரைசர். நம்ம வந்து இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் டே அன்றைக்கி தான் நம்ம ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நமனமான்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக யாரெல்லாம் அவங்க ஸ்கின் வந்து தாங்குங்கிறவங்க மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கின் வந்து பொறுக்க முடியாது, எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுற டே அன்றைக்கி 1-2 பிம்பிளாவது வந்துடும் அப்படிங்கிறவங்களுக்கு செரமைட் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அன்னைக்கு தான் செரமைட் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அது இல்லாதப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம ரெட்டினால் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து ஈஸியாக அந்த பர்ஜிங்கெல்லாம் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பட்டாணி சைஸ் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணவே கூடாது. அது நம்ம ஸ்கின்னை சிவியராக டேமேஜ் ஆக்கிரும். அதாவது பட்டும் படாமன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மட்டும்தான் ரெட்டினால் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணும். மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து திரும்பவும் நான் கொஞ்சோண்டு ஸ்னெயில் மியூசின் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம திரும்பவும் இது மேலே க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரெட்டு, அதுக்கு நடுவில் பேட்டிஸ், அதுக்கு மேலே திரும்ப ப்ரெட்டு. ஸோ இப்படி தான் வந்து சாண்ட்விச் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதே மெத்தட் தான். மாய்ஸ்சரைசர், ரெட்டினால், அகைன் மாய்ஸ்சரைசர். ஸோ அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பலன்னு தண்ணியை ஊற்றுன மாதிரி தெரியும். அதை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். அது ஒரு 5 நிமிஷத்துலலாம் நம்ம ஸ்கின்னில் நல்லா செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு லைட்டாக அது மேலே மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், குயிக்காக நம்ம ஸ்கின்னில் வந்து உக்காந்துரும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்படியே நீங்கள் போய் தூங்க வேண்டியதான். காலையில் முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நிறையா பேருக்கு டவுட் வந்து நிறையா இருக்குது, சன்ஸ்க்ரீன்லாம் நைட்டில் யூஸ் பண்ணலாமான்னு அவங்க தெரியாமல் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் சன்ஸ்க்ரீன் நைட் டைமுக்கு தேவை கிடையாது. சன் இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். நைட்டில் நம்மளுக்கு வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போதும். ஸோ இன்றைக்கான டே 2 ஸ்கின் சைக்கிளிங் என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு டே 3, டே 4 மிச்ச நாள்லலாம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட அவ்வளோதான். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் எவ்ரி வீக் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.